பீகாரிலிருந்து உயர் ரக கஞ்சாவை ரயில் மூலம் கடத்தி தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு விற்று வந்த வடமாநில இளைஞர்கள் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாம்பரம் அடுத்த புதுநல்லூர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். மேட்டுப்பாளையத்தில் அதிக வெளிச்சம் தரும் LED முகப்பு விளக்குகள் மற்றும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு காவல்துறையினர் தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். எதிரே வருவோருக்கு கண்கள் கூசும் அளவிலான கூடுதல் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்து வரும் காவல்துறை அதிக சப்தம் எழுப்பும் ஏர் ஹாரன், மியூசிக் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வது தொகுதி மக்களுக்கு செய்யும் துரோகம் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் ஊடகங்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் விஜய் அடுத்த 5 ஆண்டுகள் நம்பிக்கையோடு ஆட்சி நடத்தலாம் என்றார். எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் 2 மாசத்துக்குள்ளேயே இத்தனை பேர் ராஜினாமா பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு செய்கின்ற துரோகமாக தான் நான் பார்க்கிறேன். தாவேகாவுக்கு புதுசா MLAக்கள் தேவை கிடையாது. அவங்க கம்ஃபர்டபுளா கான்பிடண்டா 5 வருஷம் நடத்தலாம். யாரும் அவங்க ஆட்சியை கலைக்க முடியாது. திருக்கழுக்குன்றம் அருகே அனுமதியின்றி ஏரியிலிருந்து மண் அள்ளிச் சென்ற லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் குளிப்பாந்தண்டலம் கிராமத்தில் உள்ள ஏரியில் 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் பொக்லைன் உதவியுடன் மண் அள்ளப்பட்டது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதாக கூறி லாரி ஓட்டுநர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது பார்த்தீங்கன்னா 4 முறை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியே கொட்டையாக்கி வச்சிருக்காங்க. மடு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே ஏறல, எல்லாமே குளத்துல தான், ஏரியில் குளம் வெட்டி குளத்துல தான் தண்ணி நிற்கிது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பெண்ணை பின்தொடர்ந்து சென்று தொந்தரவு செய்ததாக இளைஞர் ஒருவர் சிங்கப்பெண் அதிரடிப்படையிடம் சிக்கினார். ராணி சென்ற அந்த நபர் இளம்பெண் ஒருவரை அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் பின்தொடர்ந்து சென்று தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் ராணிசை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 1,40 லட்சம் ரூபாய் செலவில் ரோட்டரி சங்கம் வழங்கிய நவீன CT ஸ்கேன் இயந்திரம் தனியார் மருத்துவமனையில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் கூடலூர், பந்தலூர் பகுதி மக்கள் வெளியூர் செல்லாமல் குறைந்த கட்டணத்திலும் கட்டணம் செலுத்த முடியாத ஏழை மக்களுக்கு ரோட்டரி சங்கம் இலவசமாக இந்த வசதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை காரப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் MLA சரவணமூர்த்தி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். 102 மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையையும் 500 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் பதிவு செய்யும் வரை புறன் நோயாளி சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சிகிச்சை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் மருத்துவ சேவை பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கவும், அட்டை கட்டாயமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடி அருகே ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 4 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் புதுக்கோயில் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது நிறுத்தாமல் தப்ப முயன்ற மினி லாரியை மடக்கி பிடித்து சோதித்த போது ரேஷன் அரிசியை கடத்திச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ஓட்டுநர் வினோத் கைது செய்யப்பட்டார். திருவாரூரில் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 471 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவி தர்ஷினிக்கு அரசு மாதிரி பள்ளியில் இடம் கிடைக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் அரசு விதிமுறைகளின்படியே மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாக கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலைய கட்டுமான கல்வெட்டில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயர் நீக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த திமுக முன்னாள் MLA இதயவர்மன் கல்வெட்டில் மு க ஸ்டாலின் பெயர் பொறிக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தார். திமுக அரசின் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக கல்வெட்டை அகற்றுவதா என்று திமுகவும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் நெடுஞ்சாலை ஓரமாக வைக்கப்பட்ட கல்வெட்டு சேதமான நிலையில் 10 நாட்களாக பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதாகவும், பராமரிப்பு பணி மேற்கொண்டு எழுத்துகளுக்கு பாதிப்பு இல்லாமல் கல்வெட்டு வரும் 20ஆம் தேதிக்குள் பொருத்தப்படும் என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் அலுவலக திறப்பு விழாவை ஒட்டி நிர்வாகிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்ட நிலையில் உணவு முடிந்த பிறகு இலைகள் மற்றும் குப்பைகளை அகற்ற சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. வழக்கமான பணிகளை விட்டுவிட்டு MLA அலுவலக திறப்பு விழாவில் தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை ஏற்பட்டது. தாவேக அரசு 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிக்கும் என்பதால் ஆட்சியில் இருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.
வெளியில் இருப்பவர்கள் ஆட்சியை கவிழ்க்க முயன்றாலும் அது நடக்காது என்றும் கூறினார். அவங்க யாரையும் சேர்த்துக்க கூட வேண்டாம், யாரும் அவங்கள விட்டுட்டு போக போறதில்ல. ரிலாக்ஸ்டா 5 வருஷம் ஆட்சி பண்ணலாம். வெளியே இருக்கவங்க யாராவது ஆட்சியை கவுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. அட்வைஸ் யாரும் எதுலையுமே எங்கேயுமே கேட்கல. எங்க கட்சியில கேட்கல, பக்கத்து கட்சியா கேட்க போகுது. ராமநாதபுரத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 47 பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்களை அமைச்சர் ராஜீவ் வழங்கினார். இதனிடையே பரமக்குடியில் அம்மா உணவகத்தில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது உணவுகளில் ஈ மொய்த்ததைக் கண்டு அதிகாரிகளை அவர் கடிந்து கொண்டார். முன்னதாக அமைச்சர் வருகையொட்டி பேருந்து நிலையத்தில் சில மணி நேரத்திற்கு முன் தூய்மை பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. திருச்சி கே.கே. நகர் பகுதியில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்த 6 பேரிடமும் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. சோதனையில் அவர்களிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் ரொக்கம், 153 ஏடிஎம் கார்டுகள், 52 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏடிஎம் கார்டு திருட்டு உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அவர்கள் ஜூலை 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 14 பவுன் நகை மற்றும் பணம் திருடிய வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். பழுகல் பகுதியில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து 14 சவரன் தங்க நகைகள், 20,000 ரூபாய் ரொக்கம் திருடிய வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். திருட்டு பணத்தில் அவரது மனைவியின் பெயரில் நெய்யாற்றன் கரையில் 10 சென்ட் நிலம் வாங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதைத் தொடர்ந்து அந்த நிலத்தை கையகப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் ஓமலூர் அருகே வெள்ளாளப்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பெண்களை அரிவாளுடன் வந்து மிரட்டியதாக தவேக பிரமுகர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆளுங்கட்சியினர் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என சக்தி என்பவர் மிரட்டியதாக கூறப்படும் சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி உள்ளது. நீ பயப்பட மாட்டேன்னு தெரியும், நீ பயப்பட மாட்டேன்னு தெரியுது. திண்டுக்கல் மாநகராட்சியின் மாமன்ற மாதாந்திர இயல்பு கூட்டம் மேயர் இடமதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ஆணையர் பிரேமானந்த், ஊராட்சிகள் செலுத்த வேண்டிய 3 கோடி ரூபாய் குடிநீர் கட்டண நிலுவையை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் மாநகருக்கு சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து 67 தீர்மானங்கள் என அறிவித்துவிட்டு 17வது தீர்மானம் வாசித்து முடிக்கப்பட்ட நிலையில் அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்துவிட்டு மேயரும் ஆணையரும் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினர். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் தனியார் மருத்துவமனையில் 1.5 வயது குழந்தைக்கு காலாவதியான மருந்து வழங்கப்பட்டதாக பெற்றோர் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். ஆய்வில் காலாவதியான மருந்துகள் விற்பனைக்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மருத்துவமனை நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதுடன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.